ஆச்சு. ஆனா இருந்தாலும் இன்னைக்கு உங்களுக்கு யூட்டர்ன் கொடுக்கலாம் பார்த்தேன். இதுக்கு முன்னாடி யூட்டர்ன் பண்ணதில்லை, மிஸ்டேக் பண்ணி. இப்போ செகண்ட் இண்டிகேட்டர் போட்டு ரைட்டில் மாறும். இண்டிகேட்டர் போட்டு மாறலாம், சும்மா மாறக்கூடாது. இதுக்கு முன்னாடி யூட்டர்ன் பண்ண பார்க்கணும். ஸ்கேன் பண்ணுறது கை கரெக்டாக சுற்றணும். ஒரு கை சுற்றிட்டு ஒரு கை வைக்கணும், ஒரு கை சுற்றிட்டு ஃபுல் வியூ ஒரு வாட்டி பண்ணிட்டு செகண்ட் வியூ ஃபுல்லாக ஸ்லோவாக பண்ணணும். கையை மாற்ற மாட்டோம். அந்த ரைட்டு நாங்கள் போயிருக்கோம். கிளச்சு கரெக்டாக ஈக்குவலாக இருக்கிற மாதிரி. இப்போ நீங்கள் கிளச்லையும் பிரேக்லையும் கார்னரில் ஸ்டாப் பண்ணுங்க. இந்த கார்னர் எண்டு ஸ்டேரிங்கு நேராக எண்டு வந்துச்சா ஸ்டாப் பண்ணுங்க. வரலாங்க. லேட் ஆயிடுச்சு. லேட். இப்போ லைட்டாக நீங்கள் என்ன பண்ண போறீங்க? யூட்டர்ன் பண்ண போறீங்க. பிரேக்ல லெக் இருக்கட்டும், ஆனா பிரேக் பிரஸ் பண்ணக்கூடாது, லூஸா இருக்கணும். கிளச்சை லைட்டா நீங்க என்ன பண்ண போறீங்க? பாத்து தூக்க போறேன். லைட்டா ஷேக் ஆகும். ரோட்ல வண்டி பாத்துங்க, ஆப்போசிட்ல இல்ல, லைட்டா ஷேக் ஆகுதா பாருங்க. ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம தூக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நம்ம டேர்ன் பண்ணும்போது கையை கரெக்டாக சுற்றணும். ஒரு கை சுற்றிட்டு ஒரு கை வைக்கணும், ஒரு கை சுற்றிட்டு சுற்றுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சுற்றுங்க. காலை எடுங்க கிளச்சில் லைட்டாக. போதும், ரொம்ப எடுக்காது. இப்போ அடுத்தது ரோடு வந்துச்சு, நல்லா சுற்றுங்க 2 வாட்டி, மிஸ் ஆகுதுல லைனா. இப்போ போங்க, ரேஸ் கொடுங்க, செகண்ட் கியர் போடுங்க, கிளச்சை மைல்டாக வெளியே எடுத்துகிட்டு சைடில் இண்டிகேட்டர் போட்டு ஓரமாக ஒதுங்க, பார்த்து ஒதுங்க. நிதானமாக போங்க. ஒரு சுற்று, 2வது சுற்று, அடுத்த சுற்று லைட்டாக. ஆமாம், அதுக்கு கிளச்சு கரெக்டாக ஈக்குவலாக இருக்கும். ஆமாம், ஈக்குவல். இப்போ நீங்கள் கிளச்லையும் பிரேக்லையும் கார்னரில் ஸ்டாப் பண்ணுங்க. இந்த கார்னர் எண்டு ஸ்டேரிங்கு நேராக எண்டு வந்துச்சா ஸ்டாப் பண்ணுங்க. இப்போ ஃபஸ்ட்டுக்கு அப்புறம் நமக்கு ஆப்போசிட் ரோடு பார்க்கணும். ஆமாம், இங்கே லைட்டாக பார்க்கணும், ஆள் இல்லை தானே. கிளச்சை தூக்கும் போது பிரேக் லூஸாக இருக்கணும், தூக்கும் போது லைட்டாக வண்டி ஷேக் இருக்கணும். பாடியில் ஷேக் தெரியும் உங்களுக்கு, வீடியோவில் ஷேக் வருதா. அதே கிளச்சில் 2 வாட்டி சுற்றும் போது முதல் வாட்டி வேகமாக சுற்றிட்டு 2வது வாட்டி நைஸாக சுற்றணும். ரோடு வருதா, வந்துருச்சு. இப்போ பாதி சுற்றுங்க, மீதி பாதி சுற்றுங்க, அவ்வளோதான், வந்துருச்சு வண்டி. அப்படி எடுங்க. கிளச்சை பிடிச்சி புஷ் பண்ணி செகண்ட் கியர் போட்டோம். கிளச்சை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு மைல்டாக ரேஸ். ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டே போங்க. கரெக்டாக அந்த எண்டு முடியுது, எண்டில் கரெக்டாக ஸ்டேரிங்க்கு நேராக நிப்பாட்டுங்க. ஸ்டேரிங்க்கு நேராக கரெக்டாக. அதுக்கு முன்னாடி கிளச்சை நல்லா புஷ் பண்ண ஆரம்பிச்சிடணும். புஷ் ஆயிடுச்சா, பிரேக்கு லைட்டாக தான் புஷ் பண்ணணும், ஷேக் இல்லாமல். நின்றுச்சா, நிற்கணும், வண்டி ஷேக் ஆகுது பாருங்க, நிற்கணும். இப்போ வண்டி ஆப்போசிட்டில் வருது, எடுக்கக்கூடாது. லெக் ஆக்சிலேட்டருக்கு ஏன் சேஞ்ச் பண்ணுறீங்க? ஆக்சிலேட்டர் சேஞ்ச் பண்ணால் கண்டிப்பாக மிஸ் பண்ணுவீங்க. கிளச்சை லூஸ் பண்ணும்போது பிரேக் எடுக்கணும். இப்போ தேவையில்லை, வண்டி வருது, நல்லா தெரியுது. இப்போ இல்லை, கிளச்சை லூஸ் பண்ணுங்க, பிரேக் எடுங்க, கிளச்சை லைட்டாக தூக்குங்க, அவ்வளோதான். ஃபுல் சுற்று ஒன்று, 2வது சுற்றில் கை மாறணும், மேலே போயிட்டு வரணும் கை. அப்படி வரணும். 3வது சுற்று இந்த பக்கம் கையை மாற்றணும், இன்னொரு சுற்று, அவ்வளோதான். இது ஒரு டைப்பு. போங்க, கிளச்சை பிடிச்சி செகண்ட் கியர் போடுங்க, நல்லா மூவ் பண்ணுங்க. ரைட்டில் லைன் மாறுங்க, இண்டிகேட்டர் போட்டு லைன் உள்ளே வந்துட்டோமா? உள்ளே வந்துட்டோம். இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? கரெக்டாக அந்த முனையில் போய் வண்டியை நிறுத்த போகிறீங்க. நிறுத்துறதுக்கு முன்னாடியே கிளச்சை லைட்டாக லூஸ் கொடுத்துடணும். உள்ளே கொடுத்துட்டீங்களா? பிரேக்கில் பெடலை மாற்றணும். பெடல் நைஸாக இருக்கணும், ஜர்க்காக கூடாது. ஓகேவா? ஃபஸ்ட்டு நிறுத்தணும், வண்டியை நிறுத்தி தான் பிரேக்கிங் கிளச்சையும் லூஸ் பண்ணணும். பிரேக் லூஸ் பண்ணி உடனே கால் லெக்கு மாற்றக்கூடாது. நான் சொன்னேன் இல்லையா, லெக் இங்கே தான் இருக்கணும், கிளச்சில் தான் நம்ம எடுக்க போகிறோம். மைல்டாக கிளச்சை லூஸ் பண்ணுங்க. வண்டி வருது, வண்டி வந்துச்சுன்னா அப்படியே கிளச்சை உள்ளே புஷ் பண்ணுங்க, நின்றுடும். நிற்க வேணா தான் பிரேக் அடிக்கணும். இப்போ திரும்ப வண்டி இல்லை, லைட்டாக ரிலீஸ் பண்ணுங்க. அதே கிளச்சு தான். ஒரு சுற்று ஃபுல்லு, 2வது சுற்று சுற்றும் போது ஆள் வருதா, அப்போ கிளச்சை உள்ளே புஷ் பண்ணிட்டு பிரேக்கில் லைட்டாக வாங்க காலை. நின்றுச்சா வண்டி, திரும்ப பிரேக் லூஸ் பண்ணிட்டு கிளச்சை லூஸ் பண்ணுங்க. 3வது சுற்று வண்டி வந்துச்சா, லெஃப்ட்டு. வீடியோ கட் ஆயிடுச்சு. போங்க, கொஞ்சம் ரேஸ் பண்ணுங்க. இப்போ செகண்ட் இண்டிகேட்டர் போட்டு ரைட்டில் மாறுங்க. இண்டிகேட்டர் போட்டு மாறணும், சும்மா மாறக்கூடாது. மாறிட்டீங்களா? அங்கே போய் கரெக்டாக நிப்பாட்டுங்க.
ஸ்டேரிங் நேரா போயிட்டே இருங்க. கரெக்டா ஸ்டாப் பண்ணுங்க. அந்த எண்டு முடியும் போது ஸ்டேரிங்க்கு நேரா இந்த பாயிண்ட் இருக்கணும். இருக்கா? ஓகே, நிப்பாட்டுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு கார் வருது, அந்த காருக்கு பின்னாடி நம்ம சுத்த போறோம். அதுக்காக அந்த கார் இங்க வந்ததுக்கு அப்புறம் சுத்தக்கூடாது. வந்துச்சா? இப்போ நீங்க மூவ் பண்ணுங்க கிளச்சை, அவ்வளவுதான். ரெண்டாவது மூவ்மெண்ட்டை குயிக்கா பண்ணுங்க. பைக் வருதா? அப்படியே பிரேக் பிடிங்க, கிளச்சை பிடிங்க, திரும்ப ரெண்டையும் ஒண்ணா எடுங்க, சுத்துங்க வேகமா. போதும். அடிக்குதா? அடிக்கூடாது. எண்டு ஃபினிஷ் பண்ணுங்க. இந்த பக்கம் இதுலயே ஃபினிஷ் பண்ணுங்க. ஓகே, இப்போ ரேஸ் பண்ணுங்க. பண்ணிட்டே இருங்க. செகண்ட் போடுங்க. வண்டி வருதா? இண்டிகேட்டர் போட்டு காட்டுங்க அவங்களுக்கு, அப்பதான் தெரியும். ஓகேவா? அப்படியே லைன் சேஞ்ச் பண்ணும்போது ஸ்லோவா அடி கணக்கில் சேஞ்ச் பண்ணணும். 1 ஃபீட் அப்படியே ஃபுல்லா வந்துடக்கூடாது. வண்டியை நிறுத்த போறோம். கரெக்டான லைன்ல 2 பக்கமும் ஒயிட் லைன் இருக்கணும். வண்டியை நிறுத்தணும். நேர் போய் தான் நிறுத்தணும். லைன்ல நிறுத்திட்டுமா? வளையுதுங்கிறதான வளைஞ்சு நிப்பாட்டக்கூடாது. நேர் போயில முதல்ல நிறுத்திக்கணும். நேரா தான் இருக்கு இப்போ லைனு, தெரியுதா? இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க? ஃபர்ஸ்ட் போட்டு யூ டர்ன் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் போட்டீங்க, போட்டு எதை லூஸ் பண்ணுவீங்க? முதல்ல கிளட்ச் தான் லூஸ் பண்ணுவோம். ஓரளவுக்கு லூஸ் பண்ணும்போது வண்டி கொஞ்சம் ஷேக் ஆகுது. அதுக்கப்புறம் பிரேக் நீங்க பெடல்ல எங்க இருக்கணும்? பிரேக்ல தான் இருக்கணும். பிரேக்னா அழுத்தி வைப்பீங்களா அழுத்தம் வைப்பீங்களா? அழுத்தி கொஞ்சம் லைட்டா லூஸ் பண்ணுவோம். லூஸ் பண்ணி காட்டுங்க பிரேக். வண்டி வருதா? அங்க ஒரு வண்டி, இங்க ஒரு வண்டி வரும். வண்டியை கண்ணாடியை பார்த்துட்டு லைட்டா லூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பிரேக்கை தான் லூஸ் பண்ணுங்க. ஓகேவா? சுத்துங்க. சுத்தும்போது வராரா? அப்படியே நிறுத்துங்க. கிளச்சை பிடிச்சி பிரேக்ல நின்றுச்சு. இப்போ பழையபடி அதே லெவலில் கொண்டு வாங்க ரெண்டையும். ஓகேவா? திரும்பவும் ஒரு சுத்துறீங்க. சப்போஸ் இந்த இடத்துல ஒரு ஆள் வந்துட்டாங்க, அப்படியே நிறுத்துங்க பிரேக்கிங் கிளச்சில். அவ்வளவுதான். நின்றுச்சா? அப்போ இந்த இடத்துல ஆள் இல்லை. இப்போ இல்ல, வண்டி இங்க இருக்குது. இப்போ நாங்க அந்த பக்கம் பார்த்தா சுத்தணும். கண்ணாடி பாருங்க. இந்த கண்ணாடி. ஆமா, பிரேக்கை லூஸ் பண்ணணும். ஆக்சிலேட்டர் போகக்கூடாது. பிரேக் லூஸ் பண்ணி திரும்பவும் பிரேக்கை லெவல் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து வண்டி நிற்குதா? அப்போ நம்ம அந்த பக்கம் போகணும். நீங்க வாங்க, கொஞ்சம் நிப்பாடுங்க. இது ஒரு நல்ல டெக்னிக் தான். ஏறு. ஓகே, இப்போ ஒரு வாட்டி நல்லா ஃபுல் சுத்துங்க பிரேக்லயே. ஏன்னா வண்டி நிற்குது. அப்போ நம்ம வண்டி இப்போ எங்க வரும்? டயர் எங்க? இப்படி, இந்த டயர் இப்படி இருக்கு. அப்போ அங்கதான் வரப்போகுது. அப்போ நம்ம கண்ணாடி ஃபுல்லா வியூ அங்க இருக்கணும். அங்க யாரும் வராங்களா பாருங்க. அதுக்கப்புறம் தான் ஃப்ரண்ட். நம்ம ஆல்ரெடி சுத்திட்டோம். லைட்டா பிரேக்கோட சேர்த்து லூஸ் பண்ணணும். ஆக்சிலேட்டருக்கு வேலையே இல்லை. இங்கேயும் அதே தான் நான் சொல்றது. கொஞ்சம் கிளச்சை பிடிங்க, வண்டி ஸ்லோ ஆயிடும். இப்போ இந்த பக்கம் பாருங்க வண்டியை, அங்க பாருங்க. இப்போ ஸ்டேரிங்க ஒரு லைட்டா தான் வண்டி மூவ் பண்ணும்போது இந்த பக்கம் சுத்தணும். பிரேக் லூஸ் பண்ணி இந்த பக்கம் சுத்துங்க. ஒரு சுத்து ஃபுல்லா இருக்கட்டும். அப்பதான் இங்க வரும் கோடு. வந்துச்சா? ரிலீஸ் பண்ணுங்க. அவ்வளவுதான். வண்டி நேரம் இருக்கா? இப்போ ரைட்ல இண்டிகேட்டர் போட்டு ஃபர்ஸ்ட் கியர்ல போறீங்க. ஸ்லோவா போங்க. வண்டி வேகமா வருது, உடனே மாறக்கூடாது. இப்போ மாறிங்க. ஓகேவா? இப்போ மூவ் பண்ணிட்டு செகண்ட் போடும். அப்படியே பண்ணி பாடு. நிப்பாடும் போது உங்க சைட்ல கொஞ்சம் கேப் ஆகும். நிப்பாடுங்க. கேப் இல்லைன்னா உங்க சுத்தும் போது அங்க போய் வண்டி இடிக்கும். நிப்பாடுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க. அதே மாதிரி கிளட்ச் பிரேக் அங்க பார்த்துட்டு கிளட்சை எவ்வளவு பண்ணணும் பாருங்க. வண்டி வந்தா நீங்க கிளட்சை திரும்ப பிடிக்க போறீங்க, பிரேக் பிடிக்க போறீங்க. பெரிய பயம் ஒன்றும் கிடையாது. இப்போ கிளட்ச் லூஸ் ஆச்சா? பிரேக் லூஸ் பண்ணி சுத்துறீங்க. சுத்தும் போது மேடா இருந்தா கிளட்ச் இன்னும் கொஞ்சம் வெளியே லைட்டா லூஸ் பண்ணணும். மேடு இல்லைன்னா லூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ வந்துருச்சு. ரெண்டுமே இங்கே தான் சுற்றணும். வந்துச்சா லைனு? ஓகே. இப்போ அந்த பக்கம் லைன் மாறிக்கலாம். இண்டிகேட்டர் போட்டு மாறிக்கங்க. செகண்ட் இண்டிகேட்டர்லேயே போகணும் எப்போவுமே. ரைட்ல மாறினீங்கன்னா இண்டிகேட்டர் யூ டர்ன் பண்ண போறீங்கன்னா இண்டிகேட்டர் கம்பல்சரி இருக்கும். பின்னாடி உள்ளவங்களுக்கு நம்மளுக்கு அறிகுறி தான் அது. இப்போ நீங்களே பண்ணுவீங்களா? நான் பண்றேன். 3 வாட்டி சொல்லி கொடுத்துருக்கேன். நீ போட
பின்பகுதி பார்க்கணும். இங்க எடுக்கும்போது பின்பகுதி பார்க்கணும். வண்டி கொஞ்சம் ஒதுங்கிடுச்சு. அந்த பின்பகுதி பார்த்தா தான் பின்பகுதி அந்த ஈவன் ஆகுறது உங்களுக்கு தெரியும். ரைட்ல போ. செகண்ட் ஸ்டேரிங் ரொம்ப ஆட்டுறீங்க. நிப்பாட்டுங்க. பார்த்து கவனமா. முன்னாடி மேடு இருக்கு, அதனால பார்த்து மேட்டில் கிளச்சு அழுத்தக்கூடாது. உள்ள கொஞ்சம் வெளியே தான் இழுக்கணும். வந்துச்சா? வந்துச்சு வண்டி. ஓகே. உங்களுக்கு பவர் கையில் ரைட் ஹேண்டில் பவர் அதிகமாக இருந்தனால 2 சுற்று ஈஸியாக வந்துச்சு. சில பேருக்கு ரைட் ஹேண்டில் பவர் கம்மியாக இருக்கவங்களுக்கு 2 சுற்று வராது. அந்த மாதிரி டைம்லாம் வந்து வண்டி வந்து ஃபுல் வியூ இந்த பக்கம் வராமல் பாதி வரும்போதே ஒரு சுற்று 2 கையில் சுற்றி வச்சுக்கணும். முதல்ல ஒரு சுற்று நம்ம ரெடியாக வச்சுக்கணும். அப்படி திருப்பும் போது பாதி, இன்னொரு பாதி அப்படி. இப்போ நீங்களா எடுப்பீங்களா? கரெக்டாக எடுப்பீங்களா? என்ன பார்த்து நிதானமா யோசிச்சு கரெக்டா. கோட்டுக்குள்ள கொஞ்சம் கிராஸ் ஆயிடுச்சு. செகண்ட் இடம் வருது. அந்த பாயிண்ட்ல கரெக்டாக நிப்பாட்டணும். பாயிண்ட்டுங்கிறது என்னது? இந்த சைடில் போட்டிருக்குல்ல, அது போய் எண்டு முடியுதா யூட்டனுக்கு? இதுதான் பாயிண்ட். நிப்பாட்டுங்க. ஃபர்ஸ்ட்டு ஆப்போசிட்டில் ஃபுல்லாக பாருங்கள். ஃப்ரண்ட்டில் பாருங்கள். ஓகேவா? முதல் சுற்று ஃபுல்லாக இருக்கணும், 2வது சுற்று ஆஃபாக இருக்கணும், 3வது சுற்று சுற்றும் போது வண்டி போகலைன்னா கிளச் எடுக்கணும். இந்த பக்கம் கரெக்டாக எடுக்கணும், மிஸ் பண்ணக்கூடாது. போதும். நெக்ஸ்ட்டு செகண்ட் ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு வண்டி வருதா? விட்டுருங்க. போயிடுங்க. அது பின்னாடி போயிடுங்க. பாப்பா நீங்கள் எடுத்துக்கங்க. அடுத்தது என்ன? வண்டி வருது. பைக் பார்த்துருப்பேன். இந்த மாதிரி ஸ்லோ ஆகும்போதே ஃபஸ்ட்டு கியர் எடுத்துடணும். ஏன்னா செகண்ட் கியரில் உருண்டு வரும் வண்டி. ஓகேவா? கரெக்டாக என்ன பண்ணுவீங்க? இப்போ சொல்லி பண்ணுங்க. சொல்ல போகிறீங்க. இப்போ சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு கியர் போட்டாச்சு. வியூவர்ஸ் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு கியர் போட்டு கிளச்சில் லைட்டாக மூவ் பண்ண போகிறேன். அதுக்கு கிளச்சு பிரேக் தான். கிளச்சு பிரேக் அழுத்துவீங்களா? அழுத்த மாட்டீங்க. லைட்டாக முதல்ல அழுத்து வச்சுக்கோங்க. சரி. வண்டி ஜெர்க் கொஞ்சம் ஷேக் ஆகணும்னு எடுத்துருவோம். எது ஷேக் ஆகணும்? கிளச்சு ஷேக் ஆகணும். ஓகே. கொஞ்சம் இப்போ எடுக்க போகிறோம். இப்போ கிளச் ஷேக் ஆகுதா உங்களுக்கு? ஓகே. பார்த்து லைன்னு இங்கே ஆஃப் ஆச்சுங்க. செல்லு ஸ்டாப் பண்ணுங்க. இந்த லைன்ல ஸ்டாப். மைல்டாக இருக்கும். லைன் மாறும்போது வியூ பார்த்துட்டு ஸ்லோவாக தான் மாறணும். ரேஸ் சவுண்டு வரக்கூடாது. மைல்டாக மாறிட்டோம் அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணணும். அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இண்டிகேட்டரை போட்டு தான் போகணும். ஏன்னா நம்ம யூட்டர்ன் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டில் போகிறதுனால இழுத்து போகுது. வண்டியை நிப்பாட்டுங்க. கரெக்டாக அந்த கார்னரில் நிப்பாட்டணும். கிளச்சை பிடிச்சி பிரேக்கில் சாஃப்டாக நிப்பாட்டுங்க. தாண்டக்கூடாது. இந்த இடம் தான் கார்னர். தாண்டிட்டிங்கன்னா நீங்கள் எடுக்கிறது கொஞ்சம் சிரமமாயிடும். ஓகே. பெரிய யூட்டர்ன் இருக்கும்போது சரியாக போச்சு. இதே சின்ன யூட்டர்ன் இருந்தால்
உங்களால் எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமம். சரிங்களா? இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி யூட்டர்ன் பண்ணதில்லை, இப்போ தான் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பிரேக் லைட்டாக டச் பண்ணிருக்கீங்களே, அது இருக்கட்டும். கிளச்சை லைட்டாக ஒரு லூஸ் பண்ணும்போது வைப்ரேஷன் வரும். கிளச்சில் பிரேக் அப்படியே பிடிச்சிட்டு கிளச்சை மட்டும் லூஸ் பண்ணுறீங்க, ஒரு வைப்ரேஷன் வரும். அந்த வைப்ரேஷனில் கிளச்சை கரெக்டாக அதே இடத்துல ப்ளே பண்ணிக்கோங்க. பிரேக் மட்டும்தான் நீங்கள் கொஞ்சம் திருப்புறதுக்காக வேண்டி லூஸ் பண்ணுவீங்க, ஏன்னா பவர் ஆல்ரெடி வந்துடும். ஓகே. இப்போ கிளச்சை லைட்டாக ப்ளே பண்ணுங்கள். மேலே ஒரு வைப்ரேஷன் வருதா? இப்போ பிரேக்கை லூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். நான் 2 வீடியோ எடுத்து வந்துடுறேன். பாருங்க, வண்டி வருதா பார்த்துக்கோங்க. ரெடி, 1 2 3. மெதுவாக லூஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். பிரேக் லூஸ் பண்ணி வண்டி போகலைன்னா இன்னொரு பாயிண்ட் கிளச்சு. ஃபுல் வியூ ஒரு வாட்டிக்கு பண்ணிவிட்டு செகண்ட் வியூ ஃபுல்லாக ஸ்லோவாக பண்ணணும். கையை மாற்றணும். அந்த ரைட் ஹேண்ட் அங்கே போயிடணும். லெஃப்ட் ஹேண்டு குயிக்காக வரணும். இங்கே லேட் ஆயிடுச்சு. லேட்டு இவங்க லெஃப்டில் வாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறீங்க, புரியுதா? 15 கிளாஸ் ஆச்சு. ஆனால் இருந்தாலும் இன்றைக்கி உங்களுக்கு யூட்டர்ன் கொடுக்கலான்னு பார்த்தேன். இதுக்கு முன்னாடி யூட்டர்ன் பண்ணதில்லை, மிஸ்டேக் பண்ணீங்க. கரெக்டா? இதே வீடியோவிலே இந்த 5 நிமிஷத்துக்குள்ள 10 நிமிஷத்துக்குள்ள நீங்கள் பண்ண போகிறீங்க. லைட்டாக மூவ் பண்ணுங்கள். அங்கே என்ன மிஸ் ஆச்சுன்னா, நீங்கள் ஸ்டேரிங்கே எடுக்கல, அவர் எடுத்துட்டாரு. அவருக்கு ரைட் ஹேண்ட் பவர் அதிகமாக இருந்ததுனால ரைட் ஹேண்ட் அப்படி சுற்றிட்டாரு. உங்களால் சுற்ற முடியல. இப்போ நீ பாடுங்க. அதுக்கு ஒரு பிளான் இருக்கு. கிளச்சு, பிரேக் கரெக்டாக அந்த மூணை இருக்கா? இப்போ பிரேக்கை லூஸ் பண்ணுங்க. முடிஞ்ச உங்களுக்கு அங்கே வந்து பிரேக் லூஸ் பண்ணாமல் கிளச்சு லூஸ் பண்ணீங்களே, இங்கே பிரேக் லூஸ் பண்ணுங்க. இந்த இடம் பெருசாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரேக் லூஸ் பண்ணி பிரேக் பெடல் அங்கே தான் இருக்கும். கிளச்சை லைட்டாக ஷேக் பண்ணி பாருங்க, வண்டி இருக்கா இல்லை. பிரேக் ஃபுல்லாவே எடுத்துருங்க. எடுத்து லூஸ் பண்ணிடுறீங்க. பிரேக்ல காலை மாற்றக்கூடாது. நான் சொன்னது லூஸ் தான் பண்ண சொன்னேன், லெக்கை மாற்ற சொல்லலை. புரியுங்களா? கரெக்டாக யோசிங்க நான் சொன்ன விஷயத்த. இப்போ எதை லூஸ் பண்ண போறீங்க? கிளட்ச். எவ்வளோ? லைட்டா அந்த வைப்ரேட் ஆகுதா பாருங்க. ஆகுதா? ஓகே. இப்போ அதே வைப்ரேட்டர்ல ஒரு சுத்து லெஃப்ட் ஹேண்டை ஃபுல்லாக போய் ரைட் ஹேண்டை மேலே கேட்ச் பண்ணி, அடுத்த சுத்துல அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்டு கீழே போய் மேலே ரைட் ஹேண்டு கேட்ச் பண்ணணும்ல. வண்டி இப்போ தான் வருது. இப்போ 2 சுத்து இதை பார்த்தே சுற்றி முடிச்சிடணும். புரியுதா? அங்கே என்ன பண்ணீங்க, சுத்துல மிஸ்டேக் பண்ணி சுத்தாம விட்டதுனால அங்கே போயிடுச்சு வண்டி. இங்கே சுத்துனதுனால இங்கே வந்துச்சு. காரணம், இந்த ரோடு பெருசு, அந்த ரோடு சின்னது. பெரிய ரோட்ல ஈஸியாக கற்றுக்கலாம். ஆப்போசிட் சின்ன ரோடுன்னா என்ன பண்ணுவீங்க, யூ டர்ன் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். லைட்டாக போங்க. கரெக்டாக முனையில் 2 பக்கம் பார்த்துட்டு நிப்பாட்டுங்க. பின்னாடி பாருங்க, நிப்பாட்டுங்க. நிப்பாட்டிங்களா? இப்போ நான் சொல்லி கொடுத்த முறை ஒரு கிளாஸ் தான் உங்களை சொல்லி கொடுத்தேன். இப்போ அதே மாதிரி தான். அங்கே ரோடு பெருசாக இருந்துச்சு, எடுத்துட்டீங்க ஈஸியாக. இங்கே ரோடு சின்னது பாருங்க, சின்னது. சுத்துறது 2 சுத்துல சுத்திடலாங்க. ஆனா எடுக்கும்போது அதே சின்ன ரோட்ல நம்ம எடுக்கணும். இப்போ என்ன பண்ண போறீங்க, வண்டி வருது பாருங்க, பிரேக்கை லூஸ் பண்ணி வைக்கிறீங்க. அவ்வளோதான். யார் வந்தாதான் பிரேக் பிடிச்சி கிளச்சை பிடிப்பீங்க. லூஸ் பண்ணி வைக்கிறீங்க. கிளச்சு ரொம்ப லூஸ் பண்ணாம லைட்டா மூவ்மெண்ட்டுக்கு வைங்க. ஓகேவா? மூவ்மெண்ட் கொடுங்க லைட்டா. ஒரு நிமிஷம் மூவ்மெண்ட் கொடுக்குறீங்க, யாரும் வர்றாங்க, டக்குனு அப்ப பிரேக் கிளட்ச் பிடிச்சி பிரேக் மூவ்மெண்ட் கொடுங்க. லைட்டா நவுலும், நேரா தான் போகும் வண்டி, அப்பதான் நம்ம சுத்தணும். இப்போ ஒரு சுத்து ஃபுல்லா கையை மாத்துங்க, 2வது சுத்து ஃபுல்லா அதே மாதிரி கையை மாத்துங்க, 3வது சுத்துக்கு ரெடி ஆகிடணும். இப்போ ஒரு சுத்து சுத்திக்கங்க, 2வது சுத்து சுத்திக்கங்க. மிஸ் பண்றீங்க லைட்டா. ஏன்னா இது ஓகே, முதல்ல இருந்ததுக்கு இது பெட்டரு. ஓகேவா? இப்போ ரேஸ் போடும்.
இப்போ செகண்ட் கியர். அவர் ஜென்ஸ்னால கொஞ்சம் பிடிச்சிட்டாரு. லேடிஸ்க்கு கொஞ்சம் பயம் இருக்கும். அப்போ அவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, இப்போ கார்னரில் நிப்பாட்டுறீங்க. பிரேக் நிப்பாட்டும் போது நைஸாக நிப்பாட்டணும். புரியுதா? ஒரு ஷேக் வரக்கூடாது பாடியில். புரியுதா? இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அங்கே கொஞ்சம் பெரிய ரோடாக இருக்குது அப்படி தானே, அப்போ ஈஸி தான் உங்களுக்கு. இப்போ பிரேக் லூஸ் பண்ணிவிட்டு கிளச்சை லூஸ் பண்ணும்போது இங்கேயும் பாருங்கள், அங்கேயும் பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த வியூ. ஓகேவா? இப்போ லூஸ், அந்த வியூவில் வண்டி வருது. அப்போ லூஸ் பண்ணும்போது அப்படியே திரும்ப டவுன், திரும்ப லைட்டாக லூஸ். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போறீங்க, மிஸ்டேக் என்னாச்சு, செகண்ட் மறந்துட்டோம். ஃபர்ஸ்ட் கியர் போட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். கிளச்சை பிடிச்சி பிரேக்கில் ஸ்டார்ட் பண்ணி. ஒன்றும் இல்லை, மிஸ்டேக் வந்து கியர் நானும் கவனிக்கல, நீங்களும் கவனிக்கல, அதான் தப்பு. சரியா? இப்போ அடுத்ததான் இப்போ நம்ம அப்ப ஒரு வாட்டியுமே யூ டர்ன் எடுக்கிறப்போ அந்த ஃபர்ஸ்ட் கியருக்கு வந்து கண்டிப்பா வந்துரும். செகண்ட் கியர்ல எந்த காரணத்துக்கு கொண்டும் யூ டர்ன் எடுக்க முடியாது, டேஞ்சர் அது. பசங்க தான் எடுப்பாங்க. ஸ்பீடா வர்ற ஸ்பீட்ல என்ன பண்ணுவாங்க பசங்க, பிரேக் கிளச்சை பிடிச்சிட்டு பிரேக்ல பாதியை பிடிச்சிட்டு அப்படி யூ டர்ன் பண்ணிடுவாங்க. அந்த வேலை நம்ம பண்ணக்கூடாது, நம்மளாம் ப்ராப்பரா பண்ணணும். சரியா? ஓகே, இப்போ ரோட்டை பாருங்க. அங்க பாக்குறது ஈஸியா பாத்துடலாம். இங்க இந்த ரோடு வருது பார்த்தீங்களா, இதுதான் நமக்கு ரிஸ்க். வர்றவங்க சல்லுன்னு வந்துருவாங்க. இப்ப போலாமா? எதை பண்ண போறீங்க இப்போ, எதை லூஸ் பண்ண போறீங்க? பிரேக் லூஸ் பண்ணி கிளட்ச் லைட்டா வைப்ரேட் ஆற அளவுக்கு யூஸ் பண்ணிட்டு. ஓகே, இந்த வண்டி உள்ள வருதா? அந்த வண்டி எப்படி போகுது? செகண்ட் லைன்ல பண்ணதுனால அவங்க ஈஸியா இந்த ஃபர்ஸ்ட் லைனுக்கு வந்துட்டாங்க. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லைன் இதான் ரிஸ்க். செகண்ட் லைன் ஈஸியா பண்ணிடலாம், ஃபர்ஸ்ட் லைன்ல உள்ள போறதா கஷ்டம். இப்போ நீங்க போங்க. எதை லூஸ் பண்றீங்க? பிரேக், அதுக்கப்புறம் கிளட்ச். ஓகே, பண்ணு. அசைய ஆரம்பிச்சிச்சு. கையை மாற்றணும். ரெண்டாவது கை அதே மாதிரி பொறுமையா மாற்றணும். ரெண்டாவது கை மாற்றும்போது பொறுமையா இருக்கணும். வரட்டும் வண்டி, வரட்டும் வண்டி. ஓகே 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 வந்துச்சு. வெரி குட், சூப்பர். முதல்ல கொலாப்ஸ் பண்ணீங்க, இப்போ வந்துச்சு. இப்போ ரைட்ல இண்டிகேட்டர் போட்டு லைன் மாறு. லைன் உள்ளேயே அட்ஜஸ்ட் பண்ணிக்க, அவ்வளோதான். வந்துட்டுமா? மெதுவா மெதுவா. ஒரு மாதிரி சவுண்ட் வருதா? அப்போ ஏன்னா ஒன்றில் போகுதுல வண்டி, அப்போ நைஸா நைஸா நைஸா. ஓகே, ரெண்டில் போனால் இதே ரேஸில் போயிடலாம். நிப்பாட்டுங்க கரெக்டாக அந்த கார்னர் பீஸ். ஓகேவா? இப்போ ஒன்றில் இருக்கு, அதனால பிரச்சனை இல்லை. இதே ரெண்டில் இருந்தால் என்ன பண்ணுவீங்க பழையபடி? ஓகே. இப்போ நிறைய வண்டி வருது. எத்தனை வண்டி வருது? 1 2 3 4. 4வது வண்டியை கெஸ் பண்ணுங்க. அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு யோசிங்க. ரைட்ல இண்டிகேட்டர் போட்டுங்க. போட்டிங்களா? ரெடியா? ரெடி. இந்த வண்டி ஆஃப் பண்ணா நமக்கு டேஞ்சர். அந்த வண்டி மூவ் ஆகுதா பாருங்க, மூவ் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். கிளச்சை லைட்டா ஷேக் பண்ணி, லாரி அங்கே தான் வருது, அதுக்குள்ளே நம்ம ஒரு டர்ன் பண்ணி முடிச்சிடுவோம். 2வது டர்னும் பண்ணி முடிச்சிடுவோம். 3வது டர்ன் பண்ணும்போது இங்கே பாருங்க, பண்ணாதுங்க, இங்கே பாருங்க, இங்கே பண்ணிக்கிட்டே பாருங்க, இதை பார்த்துக்கிட்டே பண்ணுங்க. வண்டி வந்துச்சு பாருங்க, வந்துச்சா? அப்போ இங்கே வந்துச்சு. இங்கே ஏன் பார்க்குறீங்க அப்படின்னா அது ஒன்று. இன்னொரு விஷயம், இந்த அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்கு இந்த பக்கம் தான் நம்ம பண்றோம், அப்போ அந்த பக்கம் நமக்கு எந்த ஆபத்தும் வராது. ஏன்னா டயர் வந்து போன டயர் இந்த பக்கம் தான் வருது. அப்போ அவங்க வர்றவங்க வந்து உங்களுக்கு கெஸ் பண்ணிடுவாங்க, உங்க டயர் லெஃப்ட்ல போகுது அப்படின்ட்டு. உங்க டயர் ரைட்ல போனாதான் உங்களுக்கு ஆபத்து. புரியுதா? ரைட்ல இண்டிகேட்டர் போட்டு மாறிக்க. நிறைய பேர் யூ டர்ன் எப்படி பண்ணணும்னு கேக்குறாங்க, அவங்க இதை பார்த்து கத்துக்குறோம். அவ்வளவுதான். நிப்பாட்டுங்க. நான் முன்னாடி வந்துட்டு பின்னாடி போயிட்டேன். அது என்ன மிஸ்டேக்? மெதுவா பிரேக் கரெக்ட்டா போடணும். கரெக்ட்டா பிரேக் பண்ணணும். அழுத்தின பிரேக் அழுத்தணும்னு அவசியம் கிடையாது, கொஞ்சம் லூஸ் பண்ணிட்டு அழுத்தலாம். ஓகே. லூஸ் பண்ணும்போது
இப்படி அழுத்தின பிறகு நான் அப்படியே போறேன் வச்சுக்கோங்க, லூஸ் பண்ணும்போது நான் கொஞ்சம் வெளியில வருவேன். அதுக்கப்புறம் அழுத்தினீங்கன்னா நான் வெளியில வந்தா திரும்ப உள்ள போறேன். கொஞ்சம் இப்போ லைட்டா மூவ் பண்ணுங்க, மூவ் பண்ணிடுங்க. கிளச்சை கரெக்டா ப்ராப்பரா. ஓகேவா? ஓகே, ஸ்டார்ட். பைக்கா அப்படி நிறுத்துங்க, கிளச் பிரேக்ல நிறுத்துங்க, நிறுத்துங்க, சுத்தக்கூடாது, நிறுத்த. இந்த பக்கம் ஏன் சுத்துறீங்க? இல்ல இப்படி சுத்துறேன். இல்லையே, இந்த பக்கம் தான் வந்துச்சு வீல். இப்படி இப்படிதான் சுத்துறேன். இப்படி போனது இப்படி போச்சு முதல்ல. ரெண்டாவது அவர் பார்த்தோன்னே இப்படி வந்துச்சு. அவங்க டக்குன்னு வந்துருவாங்க, வண்டி இப்படி திரும்பிடும். திரும்பாது, அதான் நீங்க போட்டிருக்கீங்களா பிரேக். இப்போ நமக்கு அந்த பக்கம் தான், இந்த பக்கம் வேலையே கிடையாது. நம்ம நிறுத்திட்டோம், வண்டி வந்துச்சு குறுக்குல நிறுத்திட்டோம், அவ்வளவுதான். இப்ப நிறுத்தினதை கிளச்சு பிரேக்கு வெளியிடுங்க. அந்த பக்கம் கொஞ்சம் வேகமா சுத்தணும் இப்போ, ஏன்னா பாதியில நிக்குது வண்டி. சுத்துங்க, ஒரு சுத்தி சுத்திக்கங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சுத்தினதுக்கு அப்புறம் கூட எடுக்கலாம் காலை. வந்துருச்சா? பின்னாடி பார்த்துட்டு எடுங்க, எடுத்துக்கிட்டே இருங்க, தெரிய ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. இருந்தாலும் கொஞ்சம் அந்த பக்கம் போயிருக்கு, அது வரக்கூடாது. நெக்ஸ்ட் செகண்ட் போடும், செகண்ட் போட்டே போங்க. ஃபர்ஸ்ட்ல இழுக்குது இல்லை வண்டி, செகண்ட்ல போட்டு போங்க, அப்போ இழுக்காது. நீங்க போற ஸ்பீடுக்கு நைஸா போகும் பாருங்க. லைன் உள்ள சண்டேனால கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு. ஸ்டாப் பண்ணணும், மற்ற நாள் இது நான் கொடுக்க முடியாது உங்களுக்கு. ஸ்டாப் பண்ணணும். ஓகே, அதே 3 கிலோமீட்டர் தான் கொடுக்குறேன். ஆனா சுத்தும் போது 2 கிலோமீட்டர் கூட, அது 2 கிலோமீட்டர் கம்மியா தான் வரும். ஆனா உங்களுக்கு டைம் வந்து அதிகமா இருக்கு, வேற ஒண்ணும் கிடையாது. ஏன்னா இந்த ரவுண்ட்ல நீங்க முடிச்சுட்டு வீடு போயிருப்பீங்க, புரியுங்களா? இப்போ என்ன கியர் செக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கியர் போடுங்க. போடுங்க. பார்த்துட்டு எதை முதல்ல எடுப்பீங்க? பிரேக். அடுத்ததா கிளட்ச். கரெக்டான லெவல். ஆனா பிரேக் பெடல் எங்க தான் அங்கே இருக்கணும். ஓகே, ரெடி, 1 2 3. வண்டி வந்துச்சா? வரல, ஆனா நம்ம போகலாம். இப்போ பின்னாடி பார்த்து அப்படியே 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 பண்ணிக்கிட்டு உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். யாராவது உள்ள வந்தா கூட நம்ம கண்ணில் மாட்டுவாங்க. மாட்டும் போது நம்ம கிளட்ச் பிரேக் போட்டு அப்படியே நிறுத்திக்கலாம். எப்படி ஸ்டேரிங் இருக்கு அப்படி நிறுத்திக்கலாம். ரைட்ல மாறிக்கங்க, இண்டிகேட்டர் போட்டேன், மாறிக்கணும். ஏன்னா வீடியோஸ் மிக்சிங் வீடியோஸா இருக்கு, அதனால நிறைய பேர் டவுட் கிளியர் ஆக மாட்டேங்குது. ஸ்டாப் பண்ணு. இது ஒரே வீடியோ, இப்போ கூட ஷேக் ஆச்சு. புரியுதா? இது ஒரே வீடியோ, யூ-டர்ன் பண்ற வீடியோ தான், அதனால அவங்க பார்க்கட்டும். நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்போ பிரேக் யூஸ் பண்ணிட்டு அப்புறமா கிளட்ச் யூஸ் பண்ணிட்டு 4 பக்கமும் ஒரு ரவுண்ட் அப் பண்ணணும். பண்ணிட்டீங்களா? ரவுண்ட் அப். அதுக்கப்புறம் வியூ அங்க இண்டிகேட்டர் போட்டுருக்கீங்களா பாத்துங்க. இப்போ எதை முதல்ல யூஸ் பண்ணுங்க? பிரேக், அதுக்கு அப்புறமா கிளட்ச். ஓகேவா? 1 2 3. ரெண்டாவது சுத்தம் கை மாறணும், மூணாவது சுத்து கை அப்படியே இருந்துடணும். பார்த்து 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 பார்த்து. இருந்தாலும் நீங்க பாதி நின்றுட்டீங்க. அது ஏன்னா டயர் வருதா இல்லையான்னு யோசிக்கிறதுக்காக. கரெக்ட் தான், ஏன்னா நமக்கு தேவை லைனு. இப்போ செகண்ட் கியர். அப்ப நீங்க சுத்தும் போது அந்த கிளட்ச் பிளே அப்படியே இருந்துச்சு, அங்க எடுக்கும் போது எப்படி இருந்துச்சு அப்படித்தானே இருந்துச்சு. கொஞ்சம் வேகமா சுத்தம் டயர் ரொட்டேட் ஆவா என்ன ஆகும்னா கிளட்ச் பத்தாவது. அந்த டைம்ல இன்னும் கொஞ்சம் நீங்க வெளியே எடுத்தீங்க. கரெக்டா? நிப்பாட்டும். இப்போ நீங்களே பண்றீங்களா? அந்த சின்ன இடம் அது கஷ்டம், பார்த்து பண்ண. நிப்பாட்டு. அது கொஞ்சம் கவனிக்கணும், அதான் கவனிக்கணும் மெயின். கியர் போட்டு ஃபர்ஸ்ட்ல போய் நிப்பாட்டுங்க. அந்த கோடு இந்த தெரியுது கேமரால. நான் சொன்னது ஸ்டீரிங் அங்க நிக்கணும். இந்த ஸ்டீரிங் அங்க நிக்கணும், அல்லது அந்த மிரர் இருக்குல்ல, மிரர் அந்த எண்ட்ல பீம்ல நிக்கணும், சில்வர்ல. ரெண்டுல ஏதாவது ஒண்ணு.
இப்ப அங்க வரைக்கும் போய் நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறமா அப்படியே பாருங்க பீம் பாருங்க. ஓகேவா? இப்போ நீங்க எடுக்க போறீங்க. இண்டிகேட்டர் போட்டுங்களா? ஓகே. 1 2 3 வண்டி இல்ல. ஃபேஸ் அங்க வரணும். வந்துச்சு. கொஞ்சம் மிஸ்ஸிங். கொஞ்சம் லைட்டா. செகண்ட். லைன் உள்ள ஃபேஸ் இருக்கும். அதே மாதிரி எண்டு வரப்போகுது. வந்துருச்சு. வரல. கொஞ்சம் லைட்டா. கியரை செக் பண்ணுங்க. இதே மூவ் பண்ண முடியாது. என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் கியர் போட்டுட்டு அந்த எண்டு ஃபினிஷ் பண்ணு. ஓகேவா? ஓகே, வெரி குட். இப்போ கரெக்டா இருக்கு. இப்போ 1 2 3ங்கும்போது நான் 1ங்கும்போது லைட்டாக கிளச்சு தூக்கணும், 2ங்கும்போது அடுத்ததாக கிளச்சு, 3ங்கும்போது அந்த கிளச்சு லெவல் வந்துடணும். 1 2 3. நமக்கு தேவையான லைன் எதுன்னு பார்த்துக்கணும். ஓகேவா? வெரி குட். இப்போ செகண்ட்.